கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். வாலிபரே, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இப்படியாக அவர் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிதாக்களே, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் எழுதும்போது சொல்கிறார், வாலிபர்களை குறித்து நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சாதனை இல்லாமல், ஜெயம் இல்லாமல், எதை எடுத்தாலும் தோல்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டு இந்த காணொலியை நீ கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்தவர்கள் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறார். வாலிபர்கள் அப்படிப்பட்டவர்கள். உலகத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள், அரசியல் கட்சியானாலும் சரி, எதுவானாலும் சரி, வாலிபர்களைத்தான் அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் செயல்படுகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், வாலிபர்கள் ஒரு காரியத்தை கையில் எடுப்பார்கள் என்று சொன்னால் அதை முடிக்காமல் விட மாட்டார்கள். எனவே தான் ஆண்டவரும் வாலிபர்கள் மீது ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வாலிப வயதிலேயே ஒருவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வான் என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசானவனை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். அவன் போத்திபாரினுடைய வீட்டிலே அவன் அடிமையாக இருக்கிறான். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த யோசேப்போடே கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அந்த மனிதனோடு, அந்த வாலிபனோடு கூட இருந்தபடியினால் பாருங்கள், அவன் பாவத்தை ஜெயிக்கிறான். பாவம் அவனை ஆட்கொள்ள வரும் பொழுது அவன் பாவத்தை தள்ளிவிட்டு அவன் ஓடுகிறான். அவனுக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலையாக இருக்கலாம், வேதனைகள் தான். அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் பாவத்தை ஜெயித்தபடியினால், நான் பிசாசை ஜெயித்தபடியினால் ஒருவேளை எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து, ஐயோ பின்ன ஏன் எனக்கு சிறைச்சாலையின் அனுபவம் என்று சொல்லி அவன் வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அதன் முடிவோ பாருங்கள், வேதம் சொல்கிறது, அதை 30வது வயதிலே, யோசேப்பினுடைய 30வது வயதிலே அந்த நாட்டின் எகிப்தினுடைய ராஜா ஒரு தரிசனம் காண்கிறான். ஒரு தரிசனத்தை யாரும் சொல்ல முடியாதபடியினால் அங்கே பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பின் இடத்திலே நீங்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொல்லி அங்கே யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். நடந்த சம்பவம் பாருங்கள், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், நான் உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பாவத்தை ஜெயித்த இந்த யோசேப்பு, கர்த்தரை தன்னோடு வைத்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு தேசம் முழுமைக்கும் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அங்கே அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தது, சகல தேசத்தாரும் யோசேப்பை தேடி வந்தார்கள். காரணம், அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை தேடி வந்தார்கள். அத்தனை சுற்றியுள்ள நாடுகளிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தது. யாரும் பஞ்சத்தில் அழிந்து போகாதபடிக்கு எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன? யோசேப்பினுடைய ஞானத்தினால், யோசேப்பு சொன்ன ஆலோசனையினால், யோசேப்பு அங்கே உயர்த்தப்பட்டதின் விளைவாக அங்கே தேசங்கள் பாதுகாக்கப்பட்டது, மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள்,
வாலிபனான யோசேப்பு, 30 வயதுடைய யோசேப்பு, அங்கே அவன் சாதனையாளராக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். அவன் சாதித்தான். காரணம், அவன் சாதிப்பதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 2வது, அவன் பாவத்தை ஜெயித்தான், உலகத்தை ஜெயித்தான். எனவே அவனுடைய வாழ்க்கை சாதனையாளராய் அவன் மாற முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும், சாதனையாளராய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துவை ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். நீங்கள் எதை நீங்கள் தொட்டாலும் அதில் நீங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆமான் அகாசுவேறு ராஜாவை நோக்கி சொல்லுகிறான், நம்முடைய தேசத்திலே ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய வழக்கங்கள் எல்லாம் விகற்பமாக இருக்கிறது, அவளை இப்படியே விட்டு விடுவது நல்லதல்ல என்று சொல்லி அங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் ஒரு சதி ஆலோசனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், காரணம், இந்த எஸ்தர், மொர்தேகாய் என்பவர்கள் எல்லாருமே ஆண்டவரை மாத்திரம் வணங்கினார்கள். மனிதனையோ விக்கிரகங்களையோ நாங்கள் வணங்க மாட்டோம், கர்த்தரை மாத்திரம் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு வைராக்கியமுடையவர்களாக இருந்தபடியினால், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால், ஆமான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். பாருங்கள், இந்த எஸ்தரை குறித்து வேதம் சொல்கிறது, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, ஒரு அனாதியை போல இருக்கிறாள். அவளுடைய சிறிய தகப்பனுடைய மகன், சொந்த அண்ணனாகிய மொர்தேகாய்த்தான் அந்த எஸ்தரை எடுத்து வளர்க்கிறான். பாருங்கள், எஸ்தர் மொர்தேகாயின் இடத்திலே இருந்து வளர்கிறாள். அவளுக்கென்று யாருமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த எஸ்தரை தான் ஆண்டவர் தேசத்திலே ஒரு ராஜாத்தியை உயர்த்தினார். பாருங்கள், அந்த ராஜாத்தியை அவள் உயர்த்தப்பட்டதன் விளைவாக யூத ஜனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை யூத ஜனங்களுக்கு உண்டாவதற்கு காரணம் யார்? ஒரு எஸ்தர் ராஜாத்தி, வாலிப பெண். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு பெண்ணால் அவள் சாதித்தாள், அவள் சாதனையாளராய் மாறினாள். அநேக ஜனங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த எஸ்தர் ஒரு காரணமாய் மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற நீங்கள் சொல்லலாம், என்னால் எதையுமே சாதிக்க முடியவில்லை என்று சொல்லி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால், பாவத்துக்கு விலகி ஓடுவீர்கள் என்று சொன்னால், இந்த எஸ்தரை போல, யோசேப்பை போல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை சாதனையாளராய் மாற்றுவார். நான் நம்முடைய பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ரேனியஸ் என்பவர் நம்முடைய பகுதிக்கு அவர் மிஷினரியாக வந்தார். ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர். 1790ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். பாருங்கள், நம்முடைய தமிழ்நாட்டிற்கு 1814 இந்தியாவில் வந்து இறங்குகிறார். தரங்கம்பாடியில் வந்து இறங்கி அவர் அங்கே தமிழ் மொழி, தெலுங்கு, இப்படிப்பட்ட மொழிகளை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு ஊழியத்திற்காக அவர் திருநெல்வேலி பட்டணத்திற்கு 1820ஆம் வருடத்தில் வருகிறார். அவர் ஊழியம் செய்த நாட்கள் 15 வருடங்கள் மாத்திரமே. 1835ஆம் வருடத்தில் அவரை சார்ந்த அந்த மிஷினரி இயக்கமானது, அவர் சில காரியங்களை அவர் செய்தார் என்பதற்காக அவரை மிஷினரியாக இராதபடி, ஊழியராக இராதபடி அவர்கள் அந்த சங்கத்தை விட்டு விலக்கி விட்டார்கள். ஆனால் அந்த 15 வருடத்திலே ரேனியஸ் ஐயர் அவர்கள் செய்த ஒரு காரியம் பாருங்கள், வரலாறு சொல்லுகிறது, 371 திருச்சபைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப வயதிலேயே திருநெல்வேலி பட்டணத்திலே, ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர், திருநெல்வேலி பட்டணத்திலே எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத நேரத்திலே இங்கே வந்து அவர் உருவாக்கின ஆலயங்கள் 371, 107 ஆரம்ப பள்ளிக்கூடங்களை அவர் நிறுவியிருக்கிறார். இன்னும் ஒரு சில கல்லூரிகளை அவர் தொடங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவரால் கிறிஸ்துவுக்கு வழிநடத்தப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தொல்லைகள் ஏற்பட்ட பொழுது, பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு என்று சொல்லி புதிதாக அநேக ஊர்களை அவர் உருவாக்கினார். அவருடைய சொந்த பணத்திலேயே நிலத்தை வாங்கி அதிலே அவர்களை குடியேற்றி
வீடு அவர்களுக்கு கட்டி கொடுத்தார், தண்ணீர் எடுப்பதற்கு கிணறுகளை வெட்டி கொடுத்தார், ஆலயங்களை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார். அதன் விளைவாக வந்தது தான் நம்முடைய டோனாவூர் என்கிற ஊர், அவர் உருவாக்கின ஊர், முதல் ஊர். இப்படி அநேக கிராமங்களை எல்லாம் ஒரு தனி மனிதன் ஒரு வாலிப வயதிலே உருவாக்கினார். பாருங்கள், சாதனையாளராய் மாறினார். ஆனால் அவருடைய இளமை பருவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு தகப்பன் கிடையாது. படிப்பதற்கு கூட மற்றவர்களை தான் அவரை படிக்க வைத்து ஊழியத்திற்காக அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் தனி ஒரு ஆளாக இந்த அளவுக்கு சாதனையாளராய் மாறினதற்கு காரணம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். பாவத்தை ஜெயித்தார். நான் கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த எண்ணத்தோடு அவர் வந்த பொழுது கர்த்தர் இந்த ரேனியஸ் அவர்களை ஒரு சாதனையாளராய் மாற்றினார். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற உங்களையும் அவர் சாதனையாளராய் மாற்ற கர்த்தரால் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு எதிராக நீங்கள் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, உங்களை சாதனையாளராய் மாற்றுவார். யோசேப்பை சாதனையாளராய் மாற்றினவர், எஸ்தரை சாதனையாளராய் மாற்றினவர், ரேனியஸ் அவர்களை சாதனையாளராய் மாற்றினவர். உங்களையும் சாதிக்க அவரால் வைக்க முடியும். எனவே அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் சாதனையாளராய் மாற்றி எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you.